உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சின்னமோம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது லவங்கப்பட்டை. சின்ன லவங்கப்பட்டை, பெரிய லவங்கப்பட்டை என்று இரு வகையிலே நமக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அன்றாடம் 6 கிராம் லவங்கப்பட்டை சூரணத்தை சில வாரங்கள் கொடுத்து பரிசோதித்ததிலே, இந்த பரிசோதனையின் முடிவிலே த ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, இவை இரண்டும் கணிசமான அளவு குறைந்து இருந்ததை அறிவியலாளர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அன்றாடம் 6 கிராம் அளவுக்கு இந்த லவங்கப்பட்டை சூரணத்தை நீரில் இட்டு அல்லது சூரணமாகவோ சாப்பிடுவதனாலே இப்படி கொழுப்பு சத்துவம் கரைந்தது மட்டுமல்லாமல் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டை சூரணம் விளங்குகிறது. அதோடு கூட வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்ற வல்லதாகவும், குருதி போக்கை சீர் செய்து இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடியதாகவும் இந்த லவங்கப்பட்டை சூரணம் விளங்குகிறது என்பதையும் அறிவியல் சொல்லுகிறது. அன்பான நேயர்களே, த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, அதாவது சிறுநீரை அடக்க ஒண்ணாத ஒரு நிலை. சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்த உடனே நாம் சிறுநீரை கழித்து விட வேண்டும் என்று தோன்றுவது அர்ஜென்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் அல்லது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாமல் தன்னிச்சையாக சிறுநீர் வெளியேறுவது. இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் உடல் எடை ஒரு காரணம். அதோடு கூட சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளிலே இருக்கின்ற பலவீனம். இவை இரண்டும் சேர்த்து சிறுநீர் கழிப்பதிலே அவசரத்தை உண்டாக்கக்கூடும். சில நேரங்களிலே சுட்டாக நீர் கழிக்க செய்வது. இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். இப்படி நம்மை அறியாமல் சிறுநீர் வெளியேறுகின்ற பொழுது, சிறுநீரை அடக்க ஒண்ணாத தன்மை வருகின்ற பொழுது, இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்று சொல்லுகின்ற புளிப்பு காடி நீர் ஒரு அற்புதமான மருந்தாகி சிறுநீரகத்துக்கு பலம் தருகிறது. இந்த சிறுநீரகத்தை சுற்றி இருக்கின்ற பெல்விக் மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய தசை நார்களுடைய கொழுப்பு சத்துவத்தை கரைத்து உடல் எடையை குறைத்து சிறுநீரகத்துக்கு அழுத்தம் தருகின்ற நிலையிலே இருந்து மாற்றி ஒரு சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் விளங்குகிறது என்பதனாலே அன்றாடம் காலையிலே ஒரு தேக்கரண்டி, மாலையிலே ஒரு தேக்கரண்டி ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்து வெதுவெதுப்பான நீரிலே கலந்து சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று சொல்லக்கூடிய சிறுநீரை அடக்க ஒண்ணாமை, தன்னிச்சையாக சில சொட்டுக்கள் சிறுநீர் வெளியேறுதல், இவற்றை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் உணவாக பயன்படுத்துகின்ற அகத்திக்கீரை செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஸ்வாம்பி என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. செஸ்பேன் என்று கூட இதற்கு பெயர் உண்டு. தமிழிலே அச்சம், முனி, கரீரம் என்றெல்லாம் இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த அகத்திக்கீரையை நம் வழிபாட்டு முறையோடு நம் முன்னோர்கள் கலந்து வைத்திருக்கிறார்கள். அமாவாசை என்று வருகின்ற பொழுது
கண்டிப்பாக அகத்திக்கீரையை நம் முன்னோர்களுக்காக படையலுக்காக இதை வைப்பார்கள். அதனுடைய உள் பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மாதம் ஒரு முறையேனும் இந்த அகத்திக்கீரையை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய தத்துவம். இந்த அகத்திக்கீரை ஒரு ஆந்த்ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே குடலிலே இருக்கின்ற அத்துணை பூச்சிகளையும் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதனோடு இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது, விட்டமின் சி செறிந்து இருக்கிறது, பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய சத்துவம், கந்தக சத்துவம் இதில் இருக்கிறது. அதோடு கூட சுண்ணாம்பு சத்துவம், கால்சியம் மிக அதிகமாக இந்த அகத்திக்கீரையிலே இருக்கிறது. இதை அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகள் இரும்பு போல இருக்க வேண்டிய நிலையிலே இருந்து சோளத்தக்கை போல அது கெட்டியற்ற நிலை கொண்டு இருப்பதை போக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த அகத்திக்கீரை விளங்குகிறது. உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இருவித ஈரலுக்கும் பலம் தரக்கூடிய ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையை இது நமக்கு தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது, காய்ச்சலை தடுக்கிறது. இதை வெளிப்புறமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த அகத்திக்கீரை சாறு எடுத்து சிறிது உச்சத்தலையிலே குழந்தைகளுக்கு 5-6 சொட்டுக்கள் விட்டு சிறிது நேரம் தடவி வைப்பதனாலே உடனடியாக அவர்களுடைய காய்ச்சலை தணிக்கிறது. குறிப்பாக அதிகமான தலைச்சூடு ஏற்படுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு வர காரணமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே குழந்தைகள் கண் கலங்குகின்ற பொழுது, அழுகின்ற நிலையிலே, காய்ச்சல் அதிகமாக இருக்கின்ற பொழுது 5-6 சொட்டு அகத்திக்கீரையினுடைய சாறு தலையிலே ஒரு 10 நிமிடங்கள் வைப்பதனாலே காய்ச்சல் உடனடியாக கரைந்து போகிறது. உடலுக்கு சூட்டை தணித்து பலத்தை தருகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, கிருமிகளை வெளித்தள்ளுகிறது, எலும்புகளுக்கு பலம் தருகிறது, ஈரல்களுக்கு நலம் தருகிறது என்கின்ற இந்த அகத்தி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு அகத்திக்கீரையை பயன்படுத்தி உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான கழிவுகளை வெளித்தள்ளி கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு பானம், அதிகப்படியான பித்தத்தை குறைத்து உடலுக்கு நலம் தரக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அகத்திக்கீரை, சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், கல்லுப்பு, நெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம இதோட சீரகம் சேர்த்து பொரிச்சிடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம பூண்டு பற்கள், கொஞ்சம் பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 கல்லுப்பு வெங்காயம் வதக்கும் போதே நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க அகத்திக்கீரையை சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரை நெய்லியே வதக்கிடணும். நம்ம ஒருத்தருக்கான இந்த சூப் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிடி அளவு அகத்திக்கீரை இருந்தாலே போதும். அகத்திக்கீரை நெய்யில் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதே மாதிரி நீர் விட்டு நல்லா வேக வைக்கணும். இதோட நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து அகத்திக்கீரையை நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிடலாம். அகத்திக்கீரை சரியாக வேகாமல் சாப்பிட்டா அது உடல் உபாதைகள் ஏற்படும், வயிறு கோளாறுகள் வரும், வயிறு கழியும். அதனால நம்ம அகத்திக்கீரையை எப்பவுமே நல்லா வேக வச்சு சமைக்கணும். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். அகத்திக்கீரையோட சாறை நம்ம உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை தணிக்கக்கூடிய வெளிப்பூச்சி மருந்தா பயன்படுத்தலாம். அகத்திக்கீரை சாறு கொஞ்சம் எடுத்துட்டு அதை நம்ம எலுமிச்சை சாறு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு 2த்தையும் சேர்த்து தலையில தேய்ச்சி நல்லா வாரம் ஒரு முறை நம்ம குளிச்சுட்டு வரும் பொழுது பித்தத்தினால ஏற்படக்கூடிய இளநரையை தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கும். அதே போல வயது முதிர்விலான் வரக்கூடிய நரைமுடியும் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகாம, ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகாம தடுப்பதற்காக
நம்ம வாரம் ஒரு முறை அகத்திக்கீரை சாரோட லெமன் ஜூஸ் சேர்த்து தலையில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வரும்பொழுது இந்த நரைமுடி ஸ்ப்ரெட் ஆகிறது கம்மியாகும், ஸ்லோ டவுன் ஆகும். அதே போல அகத்திக்கீரை சாறு நம்ம காய்ச்சலுக்கான மேல் பூச்சி மருந்தா பயன்படுத்தலாம். அகத்திக்கீரை சாறு எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொண்டு நம்ம உடலை தொடச்சிட்டு வரும்பொழுது உடலில் உள்ள வெப்பத்தை தணித்து காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தா இருக்கும். அகத்திக்கீரையோட அகத்தி மரத்தோட பூக்களையே நம்ம உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த அகத்திக்கீரையோட பூக்கள் நல்ல வெண்மை நிறத்துல இப்படி இருக்கும். அதோட மொட்டுக்கள் பார்த்தோம்னா புளிநகம் மாதிரி இருக்கும். இந்த மொட்டுக்களை நம்ம குழந்தைகளுக்கு நார்மலா நம்ம பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி எல்லாம் போடுவது போல இந்த மொட்டுக்களை நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம். இந்த பூக்களை நம்ம முருங்கைப்பூ எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ, முருங்கைப்பூல நம்ம கூட்டு பொரியல் எல்லாம் பண்ற மாதிரி இந்த அகத்தி பூக்களையும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இது கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தா இருக்கு. அதே போல கண்கள்ல வலி சோர்வு இருந்ததுன்னா இந்த அகத்தி பூக்களை எடுத்து நம்ம கண்கள்ல வச்சு கொஞ்ச நேரம் கட்டி வச்சிருந்தோம்னா கண்கள்ல இருக்கக்கூடிய வெப்பம், அதிகப்படியான வெப்பம் தனியும், சோர்வும் சரியாகும். நமக்கு கண் நோய் இருக்கும் பொழுது அகத்தி பூக்களை தண்ணியில இட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு நம்ம கண்களை கழுவிட்டு வரும் பொழுது கண்கள்ல உண்டாகக்கூடிய எரிச்சல் கம்மியாகும். நம்ம இந்த தயார் பண்ற இந்த சூப் வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டு வரும் பொழுது நமக்கு பித்தம், காஃபி டீ அதிகமா குடிக்கிறதுனாலயோ, மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றதுனாலயோ, இல்ல மற்ற காரணங்களாலேயோ நம்ம உடல்ல பித்தம் அதிகமா இருந்ததுன்னா அந்த அதிகப்படியான பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தா இருக்கும் இது. அகத்திக்கீரை நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டாம இந்த கீரையோட நம்ம சாப்பிடணும். நமக்கு பித்தம் அதிகமா இருக்கும் பொழுது எப்பவுமே சரியா பசி எடுக்காது, வயிறு உப்பசமா இருக்கும், குமட்டல் இருக்கும், ஒரு சோர்வு இருந்துட்டே இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, உடல் வலியும் இருக்கும். இந்த சூப் நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா பித்தத்தினால உண்டாகக்கூடிய உபாதைகள் சரி செய்யக்கூடிய மருந்தா இருக்கும். அகத்திக்கீரை, சின்ன வெங்காயம் மற்றும் நெய் சேர்ந்த இந்த சூப் வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாவும், உடலில் தேங்கி உள்ள கழிவுகள், அதிகப்படியான பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும், உடல் சோர்வு, உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய மருந்தாவும் செயல்படும். அன்பான நேயர்களே, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, செஸ்பேன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, அவிசி என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர், முனி தரு என்று வடமொழி பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முனிவனுடைய மரம் என்று. தமிழிலே சொல்லுகின்ற பொழுது அகத்தி மரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முனி என்று பார்க்கையிலே அகத்திய முனிவருடைய அடையாளமாக, அவருடைய ஞாபகமாக இந்த அகத்திக்கீரைக்கு அப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள், அகத்திக்கீரை. அகத்தியன் எப்படி ஒரு அற்புதமான தமிழுக்கு தலைமை புதல்வனாக, தலைமை புலவனாக, இரண்டுமாக இருந்து நமக்கு வழிபடு தெய்வமாக இருக்கின்றானோ, அதுபோல நாம் வழிபடக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த அகத்தியை நமக்கு முன்னோர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அதனால்தான் அமாவாசை அன்றைக்கு அகத்திக்கீரையை படைத்து உண்பது என்பது பல்வேறு நோய்களிலே இருந்து விடுதலை தரும் என்பது நம்முடைய எண்ணம். இந்த அகத்திக்கீரை குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக இந்த கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய உள் உறுப்புகளிலே, அதுவும் சுரப்பிகளுடைய வீக்கம், எந்த சுரப்பியாக இருந்தாலும் சரி, தைராய்டு சுரப்பியாக இருந்தாலும் சரி, விந்து கோள சுரப்பியாக இருந்தாலும் சரி, அவற்றினுடைய வீக்கத்தை வற்றச் செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது. எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. தாய்ப்பாலை சுரக்க செய்யக்கூடியதாக, ஒரு கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே குழந்தைகளுக்கு பால் பற்றாத நிலையிலே பாலை சுரக்க செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்த்ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வேறறுப்பதாக விளங்குகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது. ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் இதிலே அதிகமாக இருப்பதனாலே மலச்சிக்கலை போக்கி இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய எண்ணெயை தலைக்கு தடவி வருவதனாலே கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது.
இதன் பூக்களை கண்களின் மேலே சிறிது நேரம் கட்டி வைத்து கொண்டு படுப்பதினாலே கண் எரிச்சல், கண் சிவப்பு இவற்றை போக்குகின்ற நந்தியா வட்டைக்கு இணையான ஒரு பூவாக இந்த அகத்திப்பூ விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த அகத்தியோடு அல்லியம் சீப்பா என்று சொல்லக்கூடிய வெங்காயம், அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு, அதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு, சிறிது உப்பு, அகத்திக்கீரையோடு பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம், உப்பு இவை சேர்ந்த ஒரு சூப் என்கின்ற பானம் இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை வாரம் ஓரிரு முறை நாம் உள்ளுக்கு பருகி வருவதனாலே நமக்கு உள் உறுப்புகளிலே இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளையும் போக்குகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. இதய நாளங்களுக்கு இதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது, புற்று வாராமல் தடுக்கிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. அதோடு கூட கேட்டராக் என்று சொல்லக்கூடிய நுரையீரலிலே இருந்து வெளிவரக்கூடிய சளியை தடுக்கக்கூடிய ஒன்றாக, சளியை போக்கக்கூடிய ஒன்றாக, மூக்கு ஒழுக்கு என்று சொல்லக்கூடிய வகையிலே பீனிசம் என்று சொல்வார்கள், இந்த மூக்கிலே நீர் போல வடிதல், இவற்றை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உணவாகின்ற அகத்திக்கீரை எப்படி உன்னதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.